வணக்கம்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் பேக்ட்ராப் டெக்கரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்பெஷலி இது பார்த்தீங்கன்னா கணேஷா ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெக்கரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து பண்ணலாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா பீட்டம் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோங்க. ஸோ நான் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ப்ளவுஸ் பீஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்விங்கில் வந்து கணேஷா இருக்கிற மாதிரி டெக்கரேஷன்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி பீட்டாக்கு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கார்லேண்ட் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கினா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் டெக்கரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் பேப்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா க்ளூ ட்ராப்ஸ் கம் வந்து ஒட்ட வச்சுட்டு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்லேண்ட் வந்து செட் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்கள், ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம் நம்ம. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் பேப்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ பெட்டல் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறமா கார்ட்போர்டு வந்து ரவுண்டாக கட் பண்ணி ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கின்னு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணுங்க. ஸோ நம்மளுக்கு எண்டு வரைக்கும் நம்ம இந்த பெட்டல்ஸ் வந்து ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணின்னு போகணுங்க. நாம் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாங்க. கிளிட்டர் கலர் பேப்பர்ஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கலர் பேப்பர்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸில் கூட பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருந்தோம். நீங்கள் மிடில் வந்து ஒரு ஃப்ளவர் இல்லை ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பிகாக் ஃபெதர் வச்சு பிகாக் டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக தர்மாக்கோல் பீஸ் வந்து எடுத்துகிட்டு பிகாக் ஃபெதர்ஸை வந்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த பிகாக் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து செஞ்சதுங்க. வெல்வெட் கிளாத் வந்து யூஸ் பண்ணி விங்ஸுக்கு வந்து ஃபெதர்ஸ் வந்து யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுருந்தது. ஸோ அந்த பிகாக்கை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபெதர்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிகாக் இல்லைனாக்கா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கார்ட்போர்டில் ஒட்ட வச்சுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த பிகாக் டெக்கரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீஸ் கிளாத் வந்து எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு கட்டிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்டான ரிங் வந்து எடுத்துக்கின்னு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி ஒட்ட வச்சுக்கணுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டோன்ஸ் வந்து த்ரெட்டில் வந்து செட் பண்ணிக்கி நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஃப்ளவர்ஸ் கூட வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரிங்குக்கு வந்து இந்த மாதிரி கார்லேண்ட் வந்து செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாங்க.
வந்து இந்த பாட்ஸ் வந்து ஆல்ரெடி ஜன்மாஷ்டமிக்கு வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இந்த பாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த பாட்ஸை வந்து சைட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வச்சுட்டு இந்த மாதிரி கார்லாண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி செட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து 2 பக்கமுமே செட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறமா சின்ன சின்ன ப்ளீட்ஸ் எடுத்து டை பண்ணிக்கலாங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்லாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி 3 கார்லாண்ட் வந்து எடுத்துகிட்டு மிடில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி டை பண்ணிவிட்டு ஜடை பின்னுற மாதிரி நம்ம இந்த மாதிரி டை பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த கார்லாண்ட் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாங்க. ட்ரீ டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வர அந்த ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது மட்டும் செப்பரேட்டாக வந்து எடுத்துகிட்டு பஞ்சாக வந்து இந்த மாதிரி டேப்பை வந்து சுற்றிட்டு கீழே வந்து தர்மாக்கோல் இல்லைன்னா கிளாஸ் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அதில் வரும் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஸோ தனியாக வந்து இந்த மாதிரி ட்ரீ ஷேப்பில் நம்ம செட் பண்ணிக்கணுங்க. ஸோ எல்லா ஃப்ளவர்ஸுமே மல்டிபிள் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சிங்கிள் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ட்ரீ ஷேப்பில் வந்து நம்ம செட் பண்ணிக்கணுங்க. சிம்பிளான மூன் டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸான தர்மாக்கோல் வந்து எடுத்துகிட்டு ஸோ செமி சர்க்கிள் வந்து போட்டுக்கணும். ஸோ அந்த செமி சர்க்கிள் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த மாதிரி செமி சர்க்கிள் வந்து போட்டுக்கணுங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ விடுத்து லென்த் வேணுமோ அவ்வளோ பெருசாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூன் ஷேப்பில் பண்ணிக்கின்னு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரஃப் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப் வந்து பண்ணிக்கணுங்க. ஸோ எட்ஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ மேலே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கணுங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுற தேவையில்லைனாக்கா நீங்கள் வந்து காட்டன் கூட பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ளவுட்ஸ் ஒன்று பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு ஒரு எம்டி டப்பா எடுத்துக்கின்னு ஸோ இந்த மாதிரி ஃபெவிக்கல் அப்ளை பண்ணி காட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் வந்து எந்த கலரோ அந்த கலர் த்ரெட்டு வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை கவர் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே காட்டன் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளாத் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ
இப்போ நம்ம செஞ்சிருந்த மூன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் பேக் சைட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த கலசம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.